பார்க்கிறோம். மனிதர்களை பாதுகாப்பதற்காக, மனிதனுடைய உயிரை பாதுகாப்பதற்காக, மனிதனுடைய செல்வத்தை பாதுகாப்பதற்காக இப்படி பல சட்டங்கள் இருக்கிறதா இல்லையா? மனித உரிமை பிரகடனம் இருக்கிறது, மனிதனை பாதுகாப்பதற்காக. ஆனா அதெல்லாம் பாதுகாக்கப்படுகிறதா? அந்த மாதிரி சட்டங்கள் இருந்தாலும் கூட எத்தனையோ மனிதர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் அநியாயமாக. எத்தனையோ மனிதர்களுடைய உயிர், அதாவது என்ற நிர்பராதிகளாம் தாக்கப்படுகிறார்கள். சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கப்படுகிறது, சொத்துக்கள் சூறையாடப்படுகிறது. பாதுகாப்பு இல்லை என்றது நம்ம கண்ணுக்கு முன்னால பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த மட்டும் ஒரு மனிதரோடு நம்ம எப்படி நடந்து கொள்ளணும், ஒரு மனிதரை நம்ம கண்ணியப்படுத்தணும்னு கேட்டா, ஒரு மனிதன் மதிக்கிறோம், நம்ம என்ன பார்த்து மதிப்போம்? அவர் என்ன எப்படி இருக்கிறாரு, என்ன ஆடை போட்டு இருக்கிறாரு, என்ன வாகனம் வைத்திருக்கிறாரு, என்ன போன் வைத்திருக்கிறாரு, சாதாரண இதெல்லாம் பார்க்கிறோமா இல்லையா? இஸ்லாம் சொல்றது என்னன்னு கேட்டா, ஒரு மனிதனை நம்ம மதிக்கணுமாக இருந்தார் என்ன நிபந்தனை தெரியுமா? ஒரு மனிதர் அவர் மனிதனா இருக்கிறார். மனிதன் என்றாலே அவன் கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய ஆள். மனிதன் என்றாலே இயல்பாகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணியத்தை வைத்திருக்கிறான், மகிமை சிறப்பை வைத்திருக்கிறான். அவனுடைய உயிரும் மானமும் என்னது? மிகப்பெரியது. அதில் ஒரு மனிதன் அநியாயமாக அந்த மனிதனுடைய சொத்திலே, செல்வத்தில் அல்லது அவனுடைய உயிரிலே பங்கம் விளைவிப்பானாக இருந்தால் அந்த மனிதன் தண்டனைக்குரிய மனிதன். கண்ணியத்துக்குரியவர்களே, மனிதனை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும், கண்ணியப்படுத்துவதற்கு என்ன அடிப்படைகள் என்பதை எல்லாம் இந்த வசனம் சொல்லி காட்டியிருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி